கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபையாய் கர்த்தர் நம்மை இந்த இடத்துல, இந்த ஆலயத்தில் நம்மளை கூடி வர செய்திருக்கிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனை முழுவதையுமே கர்த்தர் ஆட்கொள்ளவும் ஏற்று நடத்தவும் நாம் இப்போ ஜெபிப்போம். ஏசப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க, எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே ஏசப்பா. எங்களை முழுவதுமாக என்னுடைய கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கண்டுக்கிறோம். எங்களோடு பேசுங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு. ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், நம்மளோடு உலாவுகிறவராய் அவர் இருக்கிறார்.
எப்படி ஆதாமோடு அவர் அந்த தோட்டத்தில் அவர்களை உருவாக்கி அவர்களோடு எப்பொழுதும் உலாவி கொண்டிருந்தாரோ, அப்படி நம்மளுடைய துதிகளின் மத்தியிலே அவர் உலாவ விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போ எப்படி ஆதாமையும் ஏவாளையும் அவர் எப்படி நேசித்து அவர்களுடைய பிள்ளைகளை போல அவர்களோடு சுற்றி திரிந்தாரோ, அப்படி தான் இன்னமும் நம்ம மேலே அவர் அன்பாக இருக்கிறார். அவர் நம்மளோடு உலாவ விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம கூடவே வருகிறார். அதற்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிப்போம். அவர் மிகவும் அழகானவர். அவர் அன்பானவர் மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப அழகானவர். அவர் கூட இருக்கிறது அவருக்கு நம்மளுக்கு இனிமையாக இருக்கும். நமக்கு அந்த மாதிரி ஒரு பாடல் தான் நம்ம இப்போ பாட போகிறோம். அழகானவர் இயேசு, அழகானவர். இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர், அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர்.
ஒரு மனிதன் அல்ல. நம்முடைய தேவன் பொய் சொல்கிறதுக்கு ஒரு தேவன் அல்ல. அவர் மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லுது. நம்மளுக்கு தேவன் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் உனக்கு முன்னாடி போவேன்னு அவர் சொன்னாரா, அவர் கண்டிப்பாக அதை செய்வார். நான் உன் கூட உன் வாழ்நாளெல்லாம் நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன் உனக்கு சொல்லியிருக்கிறாரா, கண்டிப்பாக அவர் நம்மளோடு இருப்பார், நம்மளை உயர்த்துவார். நம்மளுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் அவர் கொடுத்துருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் மனம் மாறவே போகிறதில்லை. அவர் ஒரு நாளும் அவர் சொன்னதை செய்யாமல் இருக்கவே போகிறதில்லை. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நான் ஆண்டவரை சபா துதிக்கிறேன்னு பாடுவோம். நினைவுக்கு நம்ம கூட மறக்கலாம், அவர் கொடுத்த வாக்குகளை நம்ம மறந்துடலாம். ஆனால் அவர் மறக்கவே மாட்டார். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். சொன்னவைகள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்து முடித்தே நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடித்தே நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவே
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றும் ஆண்டவரே இயேசப்பா நீர் எங்களுக்கோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை நீர் வழி நடத்தணும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த சண்டே ஈவினிங் சர்வீஸ்க்கு ஆராதிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நேரம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி எங்களை போஷித்து எங்களை பாதுகாத்து வருகிற என் தேவாதி தேவன் ஆண்டவரே. இயேசப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வருகிற தேவன். இந்த நேரம் ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய ஆலயத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மை தொழுது கொள்ளும்படியாக எங்களை கூட்டி வந்து சேர்த்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் மேலே இருக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்துலையும் ஆண்டவரே இதை கேட்குற ஒவ்வொரு மேலேயும் தாங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே அடியனை மறைத்து நீர் பேசும்படியாக உடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள தேவன் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து நிறைய காலங்களில் வந்து நம்ம வந்து கடவுளை வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளுக்காக தேடுற காலங்கள் உண்டு. அதே போல் ஒரு சிலருக்கு வந்து நம்ம அந்த வார்த்தை கிடைச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கடவுளை விட்டு விலகி தள்ளி போகிற நாட்களும் உண்டு. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா, கடவுளுடைய டைமிங், காட்ஸ் டைமிங்கை நம்ம எப்படி எம்ப்ரேஸ் பண்ணுறதுன்றது தான். சரி, நம்ம வந்து நிறைய காலங்களில் கடவுளுக்கு நேராக நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம காத்துட்ருப்போம். ஆனால் இங்கே நமக்கு அந்த பதில் நம்மளுக்கு கிடைச்சதே கிடையாது. நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இது வந்து என்னடா இது, நம்ம வந்து இத்தனை நாளாக நம்ம ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிலர்லாம் மாத கணக்கில் வருஷ கணக்கில் ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த ஏசப்பாக்கு வந்து தேர் இஸ் அ டைமிங் ஃபார் எவ்ரி திங்கில். அவர் ஒரு நம்ம பைபிளில் போட்டிருக்கு, நம்ம எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். நம் தாயின் கருவில் உருவாக முன்னமே என்னை தெரிந்து கொண்ட தேவன் அவர். ஸோ நம்ம லைஃப்பில் ஈச் அண்ட் எவ்ரி திங் என்னென்ன நடக்க போகுதுன்றதை வந்து கடவுள் வந்து முன்னாடியே வந்து நம்மளுடைய லைஃப் பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் அவருக்கு ஆல்ரெடி இருக்குது. அதை நமக்கு வந்து ஒரு சில அந்தந்த டைமிங்கில் மட்டும்தான் வந்து கடவுள் நமக்கு வந்து அதை வெளிப்படுத்துவார். அதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது. அண்ட் டுடேஸ் சர்மன் இஸ் ஆல் அபவுட் ஹவு டு எம்ப்ரேஸ் காட்ஸ் டைமிங். கடவுளுடைய டைமிங்கை நம்ம எப்படி வந்து எம்ப்ரேஸ் பண்ணி அதை தழுவி எப்படி நம்ம வாழறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பிரசங்கி 3:1, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஸோ நமக்கு மட்டும் இல்லைங்க, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டுன்னு தேவன் சொல்கிறார். ஸோ இது என்னென்னா, ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். ஸோ ஒருத்தர் வந்து என்ன ஆச்சா, அவர் காலையில் 8:01 வந்து அந்த ஊரில் வந்து எப்பவுமே வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ இது அவருக்கு தெரியும், நாமளும் அந்த சிட்டியில் வாழறவர் அவருக்கு. ஆனால் அது பெருசாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிட்டு இல்லை. ஆனால் அன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு தேவை இருந்திருக்கு. அந்த தேவைக்காக அந்த 8:01 ட்ரெயினை வந்து அவர் பிடிக்க ஓடணும். ஸோ இப்படி வந்து ஓடிட்டுருக்காரு. அவர் வாட்சில் டைம் வந்து 7:57. போகிற வழியில் வந்து பார்த்துட்டே போகிற 3 மினிட்ஸ் இருக்குது, நம்ம 8 o'clock அங்கே போயிடலாம், 1 minute நம்ம வந்து ஏறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓடுறாரு. ஓடிட்டுருக்கும் போது பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் காலியாக இருக்குது, அங்கே யாருமே இல்லை. போகிற வழியெலாம் டைம் பார்க்குறாரு, அங்கே ஒரு மணிக்குண்டு இருக்குது, அங்கே டைம் பார்க்குறாரு. அதில் பார்த்தா வந்து 8 o'clock ஆகிட்டு இருந்தது. ஸோ அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போனால் 8:03 இருக்குது. அங்கே அவருக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, இது என்ன தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிக்கெட் கலெக்டர்கிட்ட போய் கேட்குறாரு, சார் இந்த மாதிரி 8:01 டைம் 8:01க்கு போகிற ட்ரெயின் எப்போ போகும் அப்படின்னு கேட்டார். அவர் ரொம்ப விளையாட்டாக 8:01க்கு போகும் அப்படின்னாரு. ஸோ சார் என் வாட்சில் வந்து 8:58 காட்டுது, இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா 8:03 காட்டுது. நான் வரும்போது வழியில் அந்த மணிக்குண்டில் பார்த்தேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா
7:58 தான் காட்டுது. ஸோ நான் எனக்கு எந்த டைமை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ட்ரெயின் எப்போ தான் போகும், நீ எந்த டைம் அந்த டிக்கெட் கலெக்டர் ரொம்ப ஈஸியாக சொல்கிறாரு, நீங்கள் எந்த டைமை ஃபாலோ பண்ணணுன்னா ட்ரெயினோட டைமிங்கை தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது 8:01க்கு போயிடுச்சு. அது இப்போ டைம் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க டைம் தான் வந்து கரெக்ட் டைம், அது போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. மேபி இந்த கதை வந்து என்ன சொல்கிறேன், அது பெருசாக ஒன்றும் இதில் இல்லாமல் இருக்கலாம். பட் த பாயிண்ட் ஹியர் இஸ், அந்த ட்ரெயின் வர வேண்டிய டைமுக்கு கரெக்டாக வந்து தான் போயிட்டுருக்கு டெய்லி. அவர் வந்து அந்த ஏரியாவிலே தான் இருக்கார், அடிக்கடி அந்த ட்ரெயினை பார்த்துருக்காரு, அதனால தான் அந்த ட்ரெயினோட டைமிங் தெரியுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருக்கு தேவைப்படுற நேரத்தில் வந்து அவர் அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டதுனால அவர் வந்து மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ இதில் நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, தெர் இஸ் அந்த டைமிங், காட்ஸ் டைமிங் வந்து இந்த ட்ரெயினுக்கான டைமிங் தான் வந்து காடோட டைமிங். ஸோ அந்த டைமிங்கை நம்ம வந்து எப்படிலாம் ஃபாலோ பண்ணோன்னா, அந்த இடத்துல அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக நம்ம போய் நிற்கும் போது அதை எப்படி கரெக்டாக நம்ம எந்த டைமுக்கு போய் நின்னால் அந்த ட்ரெயினை நம்ம பிடிக்க முடியும் அப்படின்றத நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே வந்து கடவுளுடைய டைமிங்கை எம்ப்ரேஸ் பண்ணி வாழறதுக்கான ஒரு 4 பாயிண்ட்ஸை நான் இங்கே சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பெண்ட். ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கிறோம். நம்ம பாவ வாழ்க்கையை கொடுத்தியும் நம்ம யோசிச்சுட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து பாவத்தை விட்டுடுறோம். பட் ஸ்டில் என்ன பண்ணுறோன்னா, அதை பற்றி யோசிச்சுட்டு அந்த கில்ட் ஃபீலிங்கை நமக்குள்ளே வச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ரிப்பெண்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை திருப்பி கடவுளுக்கு நேராக திருப்பணும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பைபிளில் நிறைய இருக்குது. நான் குறிப்பாக 2 பேரை மட்டும் எடுத்துக்கிறேன். சிம்சோனோட வாழ்க்கை, சிம்சோனோட கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சின்ன வயசுலேருந்து சண்டே கிளாஸில் கேட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து அந்த கதையை வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செர்மோன்லேயும் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சிம்சோன் வந்து போகிறாரு, நீங்கள் வந்து அந்த பாவத்தில் விழுந்துடுறாரு. அதனால் வந்து பெலிஸ்தருடைய கையில் அகப்பட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா மனம் திரும்பி வந்து கடவுள்கிட்ட கடைசியாக அவரோட உயிர் போகிற தருவாயில் ஒரே தடவை கேட்குறாரு, ஏசப்பா கடவுளே, எனக்கு கடைசியாக ஒரு தடவை எனக்கு வந்து உங்களுடைய பலத்தை எங்களுக்கு தாங்க, நான் வந்து உமக்காக ஆண்டவரே, நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிலிஸ்தரை வந்து நான் முறியடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டுறாரு. திஸ் இஸ் வாட் காட் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட்ஸ். இதை தான் வந்து கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. நம்ம என்ன பாவத்தில் இருந்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, நம்ம மனம் திரும்புறது மாத்திரம் இல்லை, திரும்ப கடவுள்கிட்ட வந்துடணும். நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து நான் வந்து God has given lot of talents, நம்மளுக்கு ஸ்கில்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. பட் ஸ்டில் it is only through God's presence we can come over everything in life. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளையகுமாரன் வந்து சொத்தை பிரிச்சுட்டு போயிடுறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவனால் முடியல. அவன்கிட்ட அவ்வளோ சொத்து இருந்தது. நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பிஸ்னஸ் வேர்ல்டில் நார்மலாக சொல்லுவாங்க, வேடிக்கையாக சொல்லுவாங்க, புவர் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையும் வந்து பிராண்டடாக வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து அவங்களோட காரியத்தை வந்து காசுக்கு மட்டுமே ஒரு கவனத்தை செலுத்தி அந்த காரியங்களில் வந்து அவங்க வந்து பொருட்களை வாங்கிறதுக்காக இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு ஹையஸ்ட் பிஸ்னஸ்மேன், ஒரு பணக்காரன் என்ன பண்ணுவான்னா, காசை போட்டு அந்த காசை 1 எப்படி 10 ஆக்குறது, 10 எப்படி 100 ஆக்குறது, 100 எப்படி 1000 ஆக்குறதுன்னு தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இந்த இளையகுமாரன் என்ன பண்ணுறான்னா, காசை வந்து எடுத்துகிட்டு போயிடுறான், அவங்களோட சொத்து எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு போகிறான். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அவன் வந்து செலவு பண்ணுறான். அவன் வந்து அழிஞ்சு போய் பன்றிகளுக்கு உண்டான தீனியை சாப்பிட்றது கூட ரெடியாகி என்ன பண்ணுறான், ரெடி ஆகிட்டான். அவன் அந்த இடத்துல வந்து அவன் யோசித்து அவனுடைய பாவங்களை வந்து அவன் என்ன பண்ணுறான்னா விட்டுட்டு அவனோட அப்பாவிடத்துல, தகப்பனிடத்தில் அவன் வந்து திரும்ப வரான். ஸோ when we repent and come back to God, we will be assigned to the timing of God. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, நம்ம வந்து கடவுளுடைய நேரத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்படி அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நோவாவுடைய கதையை ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த நோவா என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
அந்த ஊரில் இருக்க அவ்வளோ பேருக்கும் வந்து என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் வந்து ஒரு கப்பலை வந்து பேழையை வந்து அவர் கட்டிகிட்டு இருக்கார். எத்தனையோ வருஷமாக கட்டுறாரு. இன்றைக்கி சொல்லி ஒரு நாள் 2 நாள், 1 வருஷம் 2 வருஷத்தில் கட்டி முடிக்கல. ஒரு நிறைய ஆண்டுகளாக வந்து அவர் கட்டிகிட்டே இருக்கார். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரை ஏளனம் தான் செய்கிறாங்க. மேபி அவங்க ஃபேமிலி அவரை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவரோட உற்றார் உறவினர்லாம் பாருங்களேன், இப்போது நார்மலாக வந்து ஒரு கிராமம் அப்படின்னு இருந்தால் வந்து பக்கத்தில் ஒரு நம்ம ஃபேமிலியே எடுத்துக்கோங்களேன், நம்மளை சுற்றி அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபேமிலி நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, க்ளோஸ் ரிலேட்டிவாக இருப்பாங்கள்ல, நெய்பர்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருப்பாங்க. வருஷ கணக்காக நம்ம கூட இருந்ததுனால கிட்டத்தட்ட பெரியப்பா பெரியம்மா சித்தி அப்படி கூப்பிட்டு நம்ம வந்து பழகிடுறோம். ஸோ அப்போனா இந்த ஊர் அந்த காலத்தில் வந்து என்டர்டெயின்மெண்ட்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாரும் ஒன்று கூடி பேசி அப்படி சுற்றி எல்லாரும் பக்கத்தில் இருந்து அப்படி தான் இருந்திருப்பாங்க. அப்போ நோவோட நிலைமை நம்ம நினச்சி பாருங்களேன். அவரை வந்து எவ்வளோ கேலி கிண்டல் காலாயிருப்பார். மழையே பார்த்துராத ஒரு ஜனங்க, வானத்தில் மேபி ஆறு குளம் இதெல்லாம் பார்த்துருக்காங்க. பட் ஆனால் வானத்துலேருந்து ஒரு தண்ணி வரப்போதான், அதுக்காக இவர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காராம் அப்படின்னு சொல்லி இனிஷியல் ஸ்டேஜஸில் கிண்டல் பண்ணவங்க பின்னாடி வந்து அவரை பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்கலாம், என்ன வேணால் சொல்லியிருக்கலாம். பட் அவர் வந்து அக்செப்ட் பண்ணார் காடை. ஹீ அக்செப்டட் காட். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு அவர் மூவ் ஆகிட்டே தான் போயிட்டே இருந்தார். தட் இஸ் வாட் வி ஆல்சோ ஹேவ் டு டூ. நம்ம வந்து கடவுள் வந்து ஒரு டைமிங் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. அந்த வாக்குத்தத்தத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அந்த அக்செப்ட் பண்ணால் தான் வந்து அதற்கான வழியில் வந்து கடவுள் நடத்தும் போது நம்ம வந்து அந்த பாதையில் கரெக்டாக தான் போகிறோம் அப்படின்ற ஒரு 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 டைமிங் அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் நமக்கு ஏற்படும். அதே போல் தான் பார்த்திங்கன்னா ஆப்ரஹாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சாராளுக்கு வந்து கர்ப்பம் செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க, பைபிளில் போட்டிருக்கு. கர்ப்பம் செத்து போயிருக்கு. அந்த டைமில் வந்து ஹீ இஸ் கிவிங் எ ப்ராமிஸ், காட் கம்மிங் டவுன் அண்ட் கிவிங் எ ப்ராமிஸ், நீ வந்து ஒரு குமாரனை பெறுவ அப்படின்னு சொல்லிட்டு. சாராள் சிரித்தாங்க. பட் ஆப்ரஹாம் டிட் டூ தட். சாராள் அவங்களால என்னென்ன முடியுமோ, உலக பிரகாரமாக அவங்களால என்னென்ன முடியுமோ, ஒரு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற, கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நிறைய பேர் நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். காட்ஸ் பிளான் இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட். சாராள் வந்து உலக பிரகாரமாக அவங்களால என்ன முடியும், அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணாங்க. காடில் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துறாரு, அதை அக்செப்ட் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணணும்னா, அந்த அக்செப்டன்ஸை வந்து நம்ம எப்படி வந்து வழி நடத்தணும்னா, காட் மூலிமா மட்டும்தான், காட்ஸ் ப்ரெசன்ஸ் மூலிமா மட்டும்தான். நான் வந்து எனக்கு தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மேபி ஒரு 5 lakhs தேவைப்படுது. நான் ப்ரே பண்ணுறேன் காட் காட் எனக்கு வந்து ஒரு 5 lakhs கொடுங்க, இந்த மாதிரி இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், மேபி ஆர் சம்ஒன் ஐ நீட் டு கிவ் இட் திஸ் டு சம்ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணுறோம். அப்படின்னா நான் ப்ரே பண்ணி கடவுள் வந்து எனக்கு சொல்கிறாரு, ஓகே மேனுவல், இட் இஸ் கிராண்டட் டு யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே கடவுள் சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுறேன், பேங்க் வாசலில் போய் நிற்கிறது, இல்லைனா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்குறது, அதெல்லாம் பண்ணி. நோ, இட் இஸ் நாட் த ப்ராசஸ். இங்கே என்ன பண்ணணும்னா, ஆப்ரஹாம் எப்படி இருந்தாருன்னா கடவுள்கிட்ட சார்ந்து இருந்தார். ஸோ அந்த மாதிரி வந்து நானும் வந்து சார்ந்து இருக்கணும். கடவுளை நோவா எப்படி வெயிட் பண்ணாரோ அந்த மாதிரி நான் வெயிட் பண்ணோம். there will be a day that the heaven will open and it will pour out ரெயினை வந்து மழையாக வந்து இங்கே வந்து பூமியில் விழப்போகுது. ஸோ அதே மாதிரி தான் நான் கேட்டதை கடவுள் கிராண்ட் பண்ணிட்டாரு. பட் தேர் இஸ் அ டைமிங். எனக்கு தேவை இருக்குது. ஆனால் அதை சுற்றி எனக்கு பல தேவைகள் இருக்கும். இங்கே அந்த 5 lakhs இப்போ வந்துச்சுன்னா மேபி கடவுள் வந்து நான் இன்றைக்கி தேவை எனக்கு இன்றைக்கி கொடுக்கல, 10 நாள் கழிச்சு கொடுக்குறேன்னா இன்றைக்கி எனக்கு 10 தேவைகள் இருக்கும். அந்த 5 lakhs மே நாட் பி யூட்டிலைஸ்ட் இன் அ கரெக்ட் மேனர். ஆனால் அந்த 10 நாள் கழிச்சு வந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் நான் எங்கே அதை இன்வெஸ்ட் பண்ணணுமோ இல்லை எங்கே கொடுக்க வேண்டியிருக்கோ அந்த இடத்துல அந்த 5 lakhs கொடுப்பேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் வந்து நம்ம வந்து கடவுளுடைய டைமிங்கை வந்து we need to accept. ஸோ அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, we need to trust God's timing. ஸோ அக்செப்ட்க்கும் ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் தான் ட்ரஸ்ட். அக்செப்ட்க்கு அப்புறம் சின்ன ஒரு ஸ்டெப் அஹெட் தான் வந்து ட்ரஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, we need to be in God's presence. ஸோ ஆப்ரஹாம் he waited for almost 25 years. அவங்க வந்து போயிட்டு
கடவுள் வந்து தேவர் தூதர்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி உனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு ஆப்ரஹாம் வெயிட்டட் ஃபார் 25 இயர்ஸ். ஸோ 25 இயர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கடவுள் வந்து ஒரு சன்னை தராரு. அண்ட் அகெயின் அந்த சன்னையும் வந்து நீ வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போக சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் வி ஆல் நோ தட் ஸ்டோரி இல்லை. ஸோ அதை வந்து ஆபிரகாம் வந்து அவர் வந்து எவ்வளோ விசுவாசத்தோடு இருக்கார் பாருங்களேன். 25 இயர்ஸ் அவங்க சொல்லி போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க மனைவி வந்து அவங்க அடிமையை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அது மூலயமா ஒரு குழந்தை பிறக்குது, அவங்கள துரத்தி விட்டுடுறாங்க. ஸோ அப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த இடத்துல வந்து ஆபிரகாம் வந்து கடவுள் வந்து சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, கொண்டு போய் பலி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு பலி கொடுக்கறதுக்கு ஒரு இடத்துக்கு போக சொல்கிறார். பைபிளில் எந்த இடத்துலையுமே அவர் முறுமுறுத்தார், ஏன் 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 தேவனே என்னை வந்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அப்படின்லாம் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இங்கே என்ன கிளியராக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவர் வந்து அந்த தன்னுடைய மகனை ஈசாக்கை கூப்பிட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா மலைக்கு நடந்தே போயிடுறாரு. அண்ட் அவன் அந்த மகனும் கேட்குறான், அவன் நம்ம போகிறோமே அப்பா, நமக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட வார்த்தை தான் அங்கே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த விசுவாசிகளின் தகப்பன் சும்மா சொல்லலைல்ல, கடவுள் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார். பட் பேக் ஆஃப் த மைண்ட் ஹீ நோஸ் மேபி ஹீ இஸ் அக்செப்டிங், அவர் ட்ரஸ்ட் பண்ணி விசுவாசத்தோடு கிளம்பி போகிறாரு. பயம் இருந்திருக்கலாம், வெளியில் காமிச்சிக்காமல் இருந்திருக்கலாம். பட் பேக் ஆஃப் த மைண்ட் தெரியும்ல, கடவுள் வந்து ரொம்ப நாள் அவர் ப்ராமிஸ் பண்ண ஒரு மகன், அந்த மகனை வந்து என்ன பலியாக கொடுக்கறதுக்கு வந்து கடவுள் ஒரு நாளும் வந்து இதை ரெடி பண்ணியிருக்க மாட்டார். மேபி ஆபிரகாம் would have known திஸ் இஸ் மை டெஸ்ட் ஆர் சம்திங். ஸோ அதுக்காக வந்து அவன் விசுவாசத்தோடு தான் வந்து கடவுளுடைய பாதத்தில் இருந்து அவன் போய் அந்த பலி கொடுக்கறதுக்காக கிளம்பி போயிடறான். அண்ட் காட் ஷோஸ் lamb டு பி sanctified. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லா காரியங்களும் பார்த்திங்கன்னா கடவுள் வந்து எந்தெந்த இடத்துல நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. மோசஸ், டேவிட், ஜோசப், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து கொடுத்த வாக்குத்தத்தங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ண. ஜோசப்லாம் வந்து சொந்த ஃபேமிலினாலே புறக்கணிக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு ஜெயிலில் இருந்து இட்ஸ் வெரி நம்ம சும்மா அப்படி வார்த்தையாக சொல்லும் போது அண்ணன் தம்பி நமக்கும் அண்ணன் தம்பிங்க மேபி நம்மளதெல்லாம் சும்மா இல்லை, யாரும் நம்ம வீட்டில் யாரையும் நம்மளை அடிமையாலாம் விற்று தரல. மேபி நமக்கு சொத்து தராமல் பிரச்சனை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஆனால் அடிமையாக வந்து நீ ஒரு சொந்த தம்பியை விற்கிறதுலாம் வந்து வி ஷுட் பி இன் தட் சிச்சுவேஷன் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட்டில். அது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. என்னோட அண்ணன் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம இவங்க கூட இருக்க போகிறோம், இவங்கெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்து தே ஆர் கோயிங் டு பி இன் ஆர் லைஃப் ஜேர்னி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் வந்து இவனை தூக்கிட்டு போயிட்டு கொலை பண்ணுறதுக்காகவும் அடிமையாக விற்கிறதுக்காகவும் போகும்போது அவர் அந்த வயசில் வந்து அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்ல ஜோசப்க்கு. இட் இஸ் நாட், அவன் வாலிபனாக தான் இருக்கான். பட் ஸ்டில் ஹீ ஹோல்ட்ஸ் டைட் டு காட். கடவுள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கான். கடவுள் சொன்ன வார்த்தைகள் வந்து அந்த சொப்பனங்கள்லாம் அவனுக்கு தெரியுது. இது சம்வேர் ஹீ இஸ் கோயிங் டு பி ஹெட் அப்படின்னு சொல்லி தெரியுது. அது எந்த இடம் மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம் அவன் சொப்பனங்களை காணும்போது. ஆனால் அவன் அடிமையாக போயிட்டு அங்கே இருந்து கஷ்டப்பட்டு வேலைக்காரனாக இருந்து அங்கேருந்து ஒரு படியை வாங்கி ஜெயிலில் போய் இருந்து அண்ட் காட் பிரிங்ஸ் ஹிம் டு த பொசிஷன் வாட் ஹி ஹேஸ் ப்ராமிஸ். ஸோ இங்கே என்ன நமக்கு தேவைப்படுதுன்னா நம்ம கடவுள் மேலே விசுவாசமாக இருக்கணும். அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் ட்ரஸ்ட் எப்போவுமே கடவுள்கிட்ட நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். அண்ட் அந்த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இது என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிப்பென்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் we need to be faithful to God, and the last one is we need to prepare for the God's timing. God's timingக்காக நம்ம எப்போவுமே வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்குது, காட்ஸ் டைமிங்காக நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து கடவுளுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கணும். கடவுளுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து, ஏசப்பா எனக்கு நீங்கள் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி, ஆனால் நான் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து
அதன்படி அதனை பெற்றுக்கொள்ளும்படியாக அதனூடாய் நான் நடப்பதற்கான எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். we cannot operate on our own wisdom, we cannot operate on our own skills, we can never operate on our own talent. எல்லாமே கடவுள் கொடுத்தது தான். பட் ஆனால் இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே நம்ம வந்து அந்த கடவுளை விட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பு தள்ளி போனால் கூட we can see that நமக்கு எல்லா காரியங்களும் நமக்கு கைகூடி வரா மாதிரி இருக்கும், ஆனால் காணாமல் போயிடும். மேபி நம்ம நினைப்போம் இதுதான் வந்து காட்ஸ் பிளானு, இது இருக்குது நம்ம கிட்ட எடுக்கலான்னு போவோம். நோ, இட் வில் நாட் ஹேப்பன். ஸோ இது எங்கே காட் வந்து எப்போவுமே வந்து இட் இஸ் நாட் அ ப்ராசஸ். அவரோட ப்ராசஸே டிஃப்ரெண்ட்டு. அவர் என்றைக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு நம்ம அதில் போயிட்டே இருப்போம். ஓகே, இங்கே போகிற இடத்துலலாம் இது நடக்குது, அதெல்லாம் நம்ம கடவுள் நோ, இட் வில் நாட் ஹேப்பன் லைக் காட். 90% ஆஃப் காட்ஸ் ஒர்க் வில் ஹேப்பன் சூப்பர் நேச்சுரலில். அப்போ தான் நம்ம நம்புவோம். ஸோ நம்ம வந்து நமக்கு அப்படியே நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா நம்மளோட டேலண்ட்ஸில் நம்மளோட ஸ்கில்லில் நமக்கு உண்டான ஒரு என்னோட திறமையில தான் இது நடந்தது, எனக்கு நல்லா பேச வரும், எனக்கு நல்லா பாட வரும், எனக்கு நல்லா அக்கௌண்டிங் வரும், எனக்கு நல்லா ப்ரோக்ராமிங் வரும், எனக்கு நல்லா டிசைனிங் வரும், அதனால தான் வந்து நான் வந்து இதில் ஷைன் ஆனேன், எனக்கு ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் பயங்கரமாக இருக்குது, நான் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சு வீடியோ எடுத்தேன்னா அந்த வந்து வீடியோ வந்து வைரலாக போகும். நோ, திஸ் இஸ் நாட். காட் வந்து அதை வந்து நமக்குள்ளே வந்து அதை வந்து தாட்ஸை வந்து நமக்கு கொடுக்குறாரு. அந்த டேலண்ட் அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கான காரணம் கடவுளுக்குள்ளே நம்ம இருக்கிறதால மட்டும்தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காட்ஸ் ப்ரெசன்ஸில் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம வந்து சும்மா வெயிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் காட்ஸ் ப்ரெசன்ஸில் வெயிட் பண்ணோம். we should be in God's presence every second. நான் இப்போ நமக்கு ஒரு ஆர்டர்ஸ் வருது, பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு ஆர்டர்ஸ் வருது, இல்லை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் வருது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட கேட்டு நம்ம செய்யணும். வாட் எவர் ஃபீல்ட் யூ ஆர் இன், இல்லை கடவுள்கிட்ட கேட்டு செய்யணும். ஏசப்பா எனக்கு அந்த ஞானத்தை தாங்க, நான் வந்து உண்மை அறிந்து உம்முடைய வழிகளில் நடக்கக்கூடிய ஆண்டவரே ஞானத்தை எனக்கு தந்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம டெய்லி பேசிஸில் கேட்கணும். ஐ நார்மலி ஹேவ் அ ப்ராக்டிஸில் நான் வந்து அப்படி எனக்காக தோணுனது கிடையாது. ஒன் ஆஃப் த பாஸ்டர்ஸ் டோல்ட் மீ, காலையில் எந்திரிக்கும் போது ஐ வில் பெட்டை விட்டு கீழே கூட போகாமல் ஏசப்பா உம்முடைய சித்தத்துக்கு இந்த நாளை ஒப்படைக்கிறேன். என்னுடைய கைகள், என்னுடைய கால்கள், என்னுடைய சிந்தை, என்னுடைய கண்ணு, காது, என்னோடய வாய், நான் என்ன பேசணும், என்ன கேட்கணும், என்ன பார்க்கணும், நான் எங்கே நடக்கணும், என்ன செய்யணும், இது எல்லாமே என் உடம்புல இருக்கிற அவயங்கள்லாம் என்னெல்லாம் செய்ய போதோ அது எல்லாத்தையும் நான் கடவுளுக்கு அர்ப்பணித்து நான் ஜெபம் பண்ணேன் டெய்லி பேசிஸில். ஸோ காட் அந்த மாதிரி வந்து ஒரு ஐ ஹோல்ட் அ ப்ராக்டிஸ். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்படைச்சு நம்ம கடவுள் மூலியமாக நம்ம நடக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளை வந்து ஒப்படைச்சோம்னா, ஸோ தேர் வில் பி அ டே வேர் காட் வில் give us the promise that he told us. ஸோ நமக்கு கடவுள் வாக்கு பண்ணினதை கடவுள் வந்து அவருடைய நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ பிரசங்கி 3:1 அதிகாரம் நம்ம ஃபுல்லாக படித்தோம்னா நிறைய இருக்கும்ல. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். நிறைய. ஆனால் இதை ஏன் நம்ம காட்ஸ் டைமிங்கில் நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம வாங்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ரீசனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம படிப்போம். பிரசங்கி 3 அதிகாரம் 14வது வசனம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ஸோ த செகண்ட் பார்ட்டு நம்ம லேட்டராக வருவோம். ஃபஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு. நம்ம காட்ஸ் டைமிங்க்கு வெயிட் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். என்றைக்குமே யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் அது எதுவுமே செய்ய முடியாது, அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. நீங்கள் என்ன பண்ணாலும் காட் வந்து ஒன்று ப்ராமிஸ் பண்ணி அது நமக்கு கிடச்சிச்சின்னா அதிலேருந்து யாராலையும் ஒன்றை கூட்டவும் முடியாது, ஒன்று குறைக்கவும் முடியாது.
அது. ஆனால் இது அடுத்த ஹாஃபில் அப்படியே போட்டிருக்காங்க, ஏன் நம்ம காட்ஸ் டைமிங்கில் உட்காரணும், ஏன் ரிப்பெண்ட் பண்ணணும், ஏன் அக்செப்ட் பண்ணணும், ஏன் விசுவாசிக்கணும், ஏன் வந்து கடவுளுடைய பிரசன்னத்தில் உட்காரணும் அப்படின்னா, இது ஏன் காட்ஸ் டைமிங் அப்படின்ற நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும்ல. காட்ஸ் டைமிங்னு ஒன்று எதுக்கு? எனக்கு தேவைப்படும் போது எனக்கு அந்த விஷயம் வேணும்ல. உலக பிரகாரமாக நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் நான் வந்து ஏசப்பா நான் வந்து நம்ம கண் கூட பார்ப்போம், ஏன் கூட படித்தவன் இருப்பான், இல்லை நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க இருப்பாங்க, அவங்க வந்து மேபி அஹெட் ஆஃப் அஸ்ல. நான் வந்து ஒரு 10,000 சம்பளம் வாங்கும் போது அவன் 50,000 சம்பளம் வாங்குவான். ஆனால் 2 பேருமே ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்போம், ஒரே காலேஜில் படிப்போம், மேபி ஒரே கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணுவோம், ஒரே ப்ரொஃபைலாக இருக்கலாம், சிமிலர் ப்ரொஃபைலில் இருப்பான். ஆனால் நான் வந்து இவ்வளோ தான் வாங்குகிறேன், அவன் இவ்வளோ வாங்குகிறான். ஏன் அப்படின்னா, இட் இஸ் நாட் தட்ல ஒன்றுக்கும் ஒரு டைமிங் ஏன் இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு நமக்கான கேட்க தோணும். ஆனால் இங்கே ரொம்ப க்ளீனாக இருக்குது, மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ஸோ இது அப்படியே நம்ம ரிவர்ஸில் பார்ப்போம். இந்த மனுஷன் தமது சமூகத்தில் செய்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். நம்ம கடவுளுடைய சமூகத்தில் பயந்து இருக்கும்படி அமர்ந்திருக்கும்படி தேவன் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறார். இது அப்படியே பின்னாடி பார்ப்போம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வேர்ஸ் பார்ப்போம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். ஸோ இப்படி இருந்து நம்ம ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டோம்னா அது என்றைக்குமே நிலைக்கும். மேபி அவங்க நமக்கு முன்னாடி போகலாம், ரேஸில் ஃபஸ்ட்டு போகலாம். ஏன்னா ஒரு கட்டத்தில் போயிட்டு தே வில் நாட் ஹாவ் ஐடியா இல்லை. நிறைய பேரை பார்த்துருவோம், எல்லாருமே சிஇஓ ஆகிடுறதில்ல, எல்லாருமே பிரசிடெண்ட் ஆகிடுறதில்ல, எல்லாருமே வந்து பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரெனர்ஸாக ஆகிடுறதில்ல. ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம 90% ஆஃப் த வேர்ல்ட் கிளாஸ் ஆண்டர்ப்ரெனர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து இட் இஸ் த்ரூ கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி. அதை சொல்கிறதுக்கு கூட வெட்கப்படாமல் நிறைய பேர் நம்ம அதெல்லாம் கூச்சப்படுவோம். ஆனால் அவங்க மேபி ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஐவ் சீன் பில் கேட்ஸ் அந்த மாதிரி சொல்லி பார்த்துருக்கேன். அது ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் வாஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, அவர் வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் த ஸ்டீவன் ஹாவி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஃபுல் டைம் ஹீ ஹஸ் கிவன் இஸ் டெஸ்டிமோனியில் நம்ம கீழே இருந்து அவர் எப்படி வளர்ந்தார் அப்படின்லாம் சொல்லியிருப்பாருமே. ஹீ இஸ் இன்டு டெலிவிஷன் ஷோ, பட் ஸ்டில் அந்த ஷோவில் கூட அவர் வந்து அடிக்கடி வந்து அவரால் எப்பெல்லாம் முடியுமோ ஹீ ப்ரொக்ளைம்ஸ் அபவுட் காட். ஸோ இங்கே இந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். நம்ம ஒரு சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ஸோ லெட் அஸ் அக்செப்ட் இட் அண்ட் கடவுளுடைய ப்ரெசன்ஸில் நம்ம என்றைக்குமே மூழ்கி இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே இயேசப்பா, உங்களுடைய வார்த்தையை நீர் கேட்கும்படியாக நீர் கொடுத்த அந்த தருணத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, உங்களுடைய ஆண்டவரே இயேசப்பா, நீர் குறித்த நேரத்தில் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணிதரனை செய்வீர் ஆண்டவரே இயேசப்பா. அதை நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா அக்செப்ட் பண்ணி ஆண்டவரே இயேசப்பா அதை நாங்கள் விசுவாசித்து உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் அமர்ந்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே இயேசப்பா ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தந்து ஆண்டவரே அதன்படி நாங்கள் நடக்கும்படியாக ஆண்டவரே இயேசப்பா நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். உடைய கிருபை ஒவ்வொருத்தர் மேலும் தங்கி இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவா, மறுபடியும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க ஜீவனின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.